பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. ஆலங்குளம் மருதமுத்து இருந்த பனை தொழிலாளியை துப்பாக்கியால சுட்டாங்க இல்லையா? இப்போ அந்த கேஸ் ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நெருங்கிட்டு தான் சொல்லணும். ஏன்னா நாலா பக்கத்திலும் இருந்து அந்த காவல்துறைக்கு எதிர்ப்பு வலுத்துக்கிட்டே போகுது. அந்த குடும்பத்துக்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண விவசாயியை இந்த மாதிரி காலில் சுட்டுட்டாங்க, அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த குடும்பம் இன்னைக்கு நிர்கதியற்று நிற்குது அங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத ஒரு ஒரு வருத்தம் எல்லாட்டையும் இருக்கு. அதாவது ஜாதிக்கு அப்பாற்பட்ட அனைத்து ஜாதியினருமே இது ஒரு ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல் அப்படிங்கிற முறையில் தான் இன்னைக்கு எல்லாருமே அந்த கேஸை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இது கேஸ் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இதில் அந்த துப்பாக்கியால் சுட்ட உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவர் மேலே கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவரை கைது பண்ணல, சும்மா பணியிடை நீக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவருக்கு உறுதுணையாக இருந்த அந்த காவல்துறையுடைய ஆய்வாளர் ஆடிவேல் அவரையும் இதுவரைக்கும் அவர் மேலே ஒரு வழக்கும் பதிவு பண்ணல. ஏன்னா அவர் தான் இதில் ஒரு மெயினான அவருடைய யோசனையின்படி தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவரையும் அந்த வழக்கில் சேர்த்து அவருக்கும் உரிய தண்டனை வழங்கணும். இதற்கிடையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் அந்த மருதமுத்தூருங்கிற கிராமத்துக்கு நேரில் அவங்க பெற்றோர்களை சந்தித்து, அவங்க குடும்பத்தில் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பாவப்பட்ட குடும்பத்திற்கு அதாவது நிவாரண நிதி வழங்க வேண்டும், குறைந்தது 1 கோடி ரூபாயாவது அந்த குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த நோக்கத்தோட அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும். ஏன்னா காவல்துறை விசாரிச்சாங்கன்னா நிறைய தடயங்கள் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதுனால சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆணையத்தில் இதை ஒரு புகார் மனுவாக சொல்லியிருக்காங்க. மனித உரிமை ஆணையம் மட்டும் இல்லாமல் தலைவருக்கு அவருடைய கட்டளையை ஏற்று பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் 7 பேருக்கு மனு அனுப்பியிருக்காங்க. அதாவது மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க, சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்காங்க, தலைமை டிஜிபி ஆபீஸுக்கு அனுப்பியிருக்காங்க, மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பியிருக்காங்க, மாவட்ட எஸ்பி, மாவட்ட டிஜிபி, இப்படின்னு எல்லாத்துக்குமே மனு அனுப்பியிருக்காங்க. அது ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் மதுரையில் ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் ஏற்கனவே அளிச்சிருக்காங்க. மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு நான் வந்திருந்தேன். அதாவது தலைவருடைய ஆணைக்கிணங்க அட்வொகேட் வழக்கறிஞரை சந்திக்க வந்திருந்தேன். அவர் இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக மதுரை ஹைகோர்ட்டில் பல வக்கீலோட கலந்து ஆலோசித்து அடுத்த ஸ்டெப் என்ன போகலாம், என்ன செய்யணுங்கிற ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் போய் அவரை சந்தித்து பேசினேன். என்ன சார், தலைவர் உங்களை பார்க்க சொன்னாங்க, எப்படி இருக்கு கேஸ், என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, ஒரு மனித உரிமை ஆலயத்தில் என்னென்ன மூவ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வாங்கணும், கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை நான் அந்த மனித உரிமை ஆணையத்துக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் விரைவில் அவங்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் வழங்கப்படும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மற்றும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை கூடிய விரைவில் கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில மூமெண்ட்ஸ்லாம் அவங்க அங்கே உட்கார்ந்து இதுக்காகவே மதுரை கைகோட்டுக்கு உட்கார்ந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பெருந்தலைவர் மக்கள் கட்சியானது கண்டிப்பாக மணிகண்டன் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே என்ஆர் தனபாலன் அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். அவருடைய கட்டளையை ஏற்று வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெயச்சந்திரன் அவர்கள் மிகவும் வேகமாக, நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக வேகத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட அந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா அப்பாவி விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்திய குற்றத்திற்காகவும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட காவல்துறை ஆய்வாளர் ஆடிவேல் மீதும் துறை ரீதியாக நிச்சயமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல அந்த ஏழை விவசாயி மணிகண்டன் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண தொகை கிடைக்க வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் ஆணைக்கிணங்க வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பும் ஒரு நல்ல நியாயமான ஒரு நிதி உதவியும் அவங்களுக்கு கிடைக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.